இப்பொழுது மனோ கணேசனை பொறுத்தவரையிலே அவர் ஒரு சிறப்பான ஒரு அரசியல்வாதி தான். நான் குறை கூற விரும்பவில்லை. ஆனால் அதே நேரத்திலே அவர் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். தான் நினைப்பதுதான் சரி என்று நினைத்தால் ஒருபோதும் ஒரு அரசியல்வாதியால் மக்கள் முன் நிலைத்து நிற்க முடியாது. மக்களின் அபிப்பிராயங்களை பெற வேண்டும், அருகாமையில் இருப்பவர்கள் அறிவுரைகளை பெற வேண்டும், பிறகுதான் தான் ஒன்றை முடிவு எடுக்க வேண்டும். ஆனால் இவர் இப்போ தள்ளாடி போயிருக்கிறார். கண்டிக்கு சென்று தோல்வி அடைஞ்ச பிறகு அவர் மிகவும் தள்ளாடி போயிருக்கிறார். ஆகவே இந்த தருணத்தில் அவர் தனக்கு எது செய்ய வேண்டும் என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார். உண்மையிலே இங்கே இந்த தென்னிலங்கையிலே அரசாங்கத்துடனும் வடகிழக்கு இலங்கையில் தமிழ் கூட்டமைப்புடனும் இருக்கிறார். ஆகவே இது என்ன அரசியல் என்று நான் தெளிவாக கேட்கிறேன். இதுவரை காலம் எதிர்கட்சியில இருந்து கொண்டு அவர் பேசிக் கொண்டிருக்கிறாரே ஒழிய இதுவரை மக்களுக்கு அவர் சாதித்தது என்னவென்றது ஒரு மக்கள் சரியான முறையிலே மனத்தாட்சியை தொட்டு பார்த்தார்கள்னா ஒன்றும் தெரியாது. கடந்த காலங்களிலே அந்த வெள்ளை வேன் கடத்தல் நேரங்களிலே உண்மையிலே அவர் துணிந்து போராட்டம் செய்தார். அதில் நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த போராட்டத்திலே 100% அவருடன் துணை நின்றவன் நான். அவருக்கு பாதுகாப்பு இருந்தது, எனக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. நான் சாதாரண மாகாண சபை உறுப்பினராக இருந்தேன். எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் அனைத்து கூட்டங்களையும் நான் தான் கூட்டங்களை உருவாக்கி வைத்தேன். பிறகு இவர் பாதுகாப்புடன் வந்து பேசிவிட்டு செல்வார். அப்படியான நிலையில் அவருக்கு பாதுகாப்பு இருந்தது, எனக்கு பாதுகாப்பு இல்லாமல் நான் நடமாடினேன். ஆகவே எனக்கும் அதில் பாரிய பங்கு இருக்கிறது. ஆனால் அதை தவிர்த்து எந்த விதமான அபிவிருத்தியும் அவர் மக்களுக்கு கொண்டு வரவில்லை, எந்த விதமான மக்களுக்கு சேவையை அவர் முடிந்தளவு செய்யவில்லை. ஆனால் மக்கள் அப்படி இல்லை. உண்மையிலே எல்பிடிய, அதாவது காலியில் இருக்க எல்பிடிய தோட்டத்திலே 5 தமிழ் வீடுகள் தீக்கிரையாகப்பட்டது, ஒரு சிங்கள வீடும் தீக்கிரையாகப்பட்டது. நான் உடனடியாக என்னை கலைத்தார்கள். நான் உடனடியாக சென்றேன். 2 வாகனங்கள் எடுத்து 10-20 ரூபாய் செலவு செய்து நான் அங்கே போய் அந்த மக்களை சந்தித்து ஓய்சியை பேசி எஸ்டிஎஃப்ஐ போட்டு ஆமதுரை சம்பந்தப்பட்ட பன்சலையருக்கு ஆமதுரை கூட்டி வந்து பேசி சமரசம் பேசிவிட்டு நான் வந்து அதை ஒரு நியூஸாக அடித்து நான் பத்திரிகைக்கு அனுப்பியிருந்தேன். அடுத்த நாள் பத்திரிகையில் அந்த நியூஸ் வந்தது. அதை நான் சந்தோஷமாக பார்த்துவிட்டு நான் திருப்பி பார்த்தால் அந்த எனது நியூஸ் ஒரு கால் பகுதி கூட இல்லை, அரை பங்கிலே ஒரு நியூஸ் வந்திருக்கிறது. என்ன, எல்பிடிஎல் நடந்த கொடூரத்துக்கு அரசாங்கம் முழு பொறுப்பேற்க வேண்டும், மனோ கணேசன் ஆவேசம் என்று அரை பங்கு செய்தி வருகிறது. ஆகவே இதில் என்ன செய்கிறது, ஒரு A4 பேப்பரிலே ஊடகத்துக்கு டைப் பண்ணி அடித்து விட்டால், அரசாங்கத்தை ஏசிவிட்டால் ஊடகங்கள் முழுமையாக பிரசுரிக்கின்றன. ஆனால் நான் அங்கு சென்று முழுமையான முறையில் எமது மக்களை காப்பாற்றி சரியான சேவைகளை செய்துவிட்டு இங்கே வந்து சென்றால் கூட சிறிய அளவிலே போடுகிறார்கள். இதுதான் ஊடக சுதந்திரமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே இதை தெளிவாக ஊடகவியலாளர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மீது எனக்கு ஆத்திரமோ கோபமும் இல்லை, ஆனால் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கத்தை ஏசினால், தமிழ் தேசியத்தை பேசினால் தான் ஊடகங்களிலே எங்களது அறிக்கைகளும் எங்களது நிகழ்ச்சிகளும் வருமாயின் நான் என்ன செய்வது? அப்படியானால் எனது சேவை என்ன? இன்று உண்மையிலே 168 பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதில் அதிகமானவர்கள் வடகிழக்கை சார்ந்தவர்கள் தான். ஏனால் மலையகத்தில் படித்தவர்கள் குறைவு. அது மட்டுமல்ல, 430 பேருக்கு தமிழ் ஆசிரியர் வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். இந்த 431 மேல் மாகாணத்தில் ஆசிரியர்கள் வேலைவாய்ப்பின் மூலமாக எத்தனை ஆயிரம் தமிழ் மாணவர்கள், தமிழ் பிள்ளைகள் பெரிய அளவுக்கு உயர்வார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே இதையெல்லாம் ஊடகங்கள் பெரிய அளவில் பார்ப்பதும் இல்லை, கவனிப்பதும் இல்லை. ஆகவே இது நான் மிகவும் மனவேதனையுடன் சொல்கிறேன். ஆகவே அதனால்தான் இந்த மின்னல் நிகழ்ச்சியில் வந்து எனக்கு இப்படியான எனது இந்த நான் செய்தவைகளும் உண்மையையும் எனக்கு வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள். உண்மையிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நாங்கள் பலர், அதாவது 2002ஆம் ஆண்டு பேச்சுவார்த்தையின் பொழுது கூட முஸ்லீம்களுக்கு தனித்தரப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஊடகங்களிலும் இடம் இல்லாமல் இருந்தது. அதை நீங்கள் ஹாரிஸ் பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது ஷேக் ஹுசைனிடமோ அல்லது அத்தாவுல்லா கூட தெரியும், அத்தாவுல்லா அமைச்சர்களுக்கு கூட தெரியும். ஆனால் நாங்கள் களம் அமைத்திருந்தோம். அன்று ஊடகங்களிலே அவர்கள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை, அச்சு ஊடகங்களிலே குறிப்பாக கொடுக்கவில்லை. ஆனால் நாங்கள் கொடுத்திருந்தோம். ஆனால் இன்று அச்சு ஊடகங்கள் கொடுக்கின்றன. இதோட உங்களுக்கு தெரியும், அதாவது விடுதலை புலிகள் இருக்கின்ற பொழுது பத்மநாபாவின் நினைவு தினங்களை அவர்கள் பத்திரிகைகளிலே போடுவதில்லை, ஸ்ரீசபாட்டம் விழாக்கள் போடுவதில்லை. ஆனால் இன்று விடுதலை புலிகள் மாவீரர் தினத்தை மறந்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுது பத்மநாபா மாவீரர் தினம் பெருசாக வருகிறது. ஸ்ரீசபாரணத்தின் இது, அதாவது சில ஊடகவியலாளர்கள், எல்லாரும் அல்ல, என்று பார்த்தால் தேவராஜ் போன்றவர்கள் உயிரை பணயம் வைத்து வேலை செய்கிறார்கள் என்று உண்மையில். ஆனால் ஒரு சில ஊடகவியலாளர்கள் உண்மையில் பணத்துக்காண்டியும் பயத்துக்காண்டியும் பலத்துக்காண்டியும் வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு பணம், பயம், பலம் இதுதான் இவர்கள பேனால் எழுதும். ஆனால் துணிச்சலாக வேலை செய்கிற ஊடகவியலாளர்களும் இருக்கிறார்கள். உயிரை கொடுத்தவர்கள் இன்னைக்கு பாருங்க, சிவராம், நடராஜ், நடேசன், இப்படி பலர் இருக்கிறார்கள். அதை விட துணிந்து எழுதுபவர்களும் இருந்தார். லசந்த விக்ரமதுங்க, இன்றைக்கு தேவராஜ் அவர்கள், இவ்வளவு இருந்தும் இன்று தேவராஜ் அவர்கள் துணிந்து எழுதி வருகிறார். அப்படி தனபாலசிங்கம், ஈவன் ஒரு காலகட்டத்திலே உண்மையில் ஆரம்ப காலகட்டத்திலே, தற்பொழுது இல்லை, தற்பொழுது ஆரம்ப காலகட்டத்திலே வித்யாதரன்
அவர்கள் எழுதி வந்தார். இப்படி ஸ்ரீகஜன் போன்றவர்கள் இருக்கிறார்கள். ஸ்ரீகஜனை பற்றி நீங்கள் அடிக்கடி பேசுவது என்று சொன்னால் எங்களுக்கு பார்க்கின்ற பொழுது வந்திருக்கின்ற ஸ்ரீகஜனின் சகோதரர் உங்களுடைய இணைப்பாளராக இருக்கிறார் என்று பல இடங்களில் விசிட்டிங் கார்டுகள் கொடுக்கப்படுகின்றன. ஸ்ரீகஜன் அதாவது ஐக்கிய தேசிய கட்சியிலே தேர்தலிலே போட்டியிட்டவர், யாழ்ப்பாணத்திலே இருமுறை போட்டியிட்டவர். ஆனால் அவருடைய சகோதரன் உங்களுடைய இணைப்பாளராக இருப்பதாக எங்களுக்கு பல விசிட்டிங் கார்டுகளிலே கொடுக்கப்படுறது. ஸ்ரீகஜன் அவர்கள் இணைப்பு அதான் ஊடகவியலாளர் மனோகணேசன் செய்தியை போடுகிறார்கள், இல்லை உங்களோட செய்திகளை போடுகிறார்கள் சின்ன இடத்தில் என்று கூறுகிறீர்கள். ஆனால் மனோகணேசனும் கூட தினக்குரல் பத்திரிகை தான் குறிப்பிட்டேன். இல்லை, அதாவது இணைப்பாளராக என்று பார்த்தீர்கள் உங்களுடைய இணைப்பாளராக அண்மையில் கூட எனக்கு ஒரு ஆள் பேசுகின்ற பொழுது கூட ஸ்ரீகஜனின் சகோதரன் அவர்கள் பிரபா கணேசன் அவர்களின் இணைப்பாளராக இருக்கிறார்கள் என்று. அப்பொழுது இன்னொரு ஊடகவியலாளர் போய் ஸ்ரீகஜனிடம் கூறுகிறார்கள், நீங்கள் இனிமேல் ஒரு கெட்டிக்காரன் ஸ்ரீகஜன் என்னென்று கேட்கின்ற பொழுது ஒரு பக்கத்திலே ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினரையும் மறுபக்கத்திலே பிரபா கணேசனையும் கையில் வைத்திருக்கிறீர்கள் என்று ஸ்ரீகஜனிடம் ஒரு ஊடகவியலாளரே சொன்னார். நீங்கள் உண்மையிலேயே ஒரு கெட்டிக்காரன், பிழைக்க தெரிந்தவர்கள் நீங்கள் என்று கூறிவிட்டு சென்றதாக. அதை நாங்கள் ஒரு பகுதியில் வைத்து விடுவோம். நான் இனிவரும் காலங்களில் உண்மையில் நீங்கள் கூறிய ஒரு விடயம், முக்கிய விடயம், உண்மையான இந்த விடயங்களையும் நாங்கள் வெளியில் கொண்டு வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் அதற்கு சரியான காலம் வருகின்ற பொழுது நாங்கள் இவர்களையும் வெளியில் கொண்டு வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அதையும் நாங்கள் செய்வோம். அது உரிய நேரம் உரிய காலம் வருகின்ற பொழுது அதை ஒரு பக்கம் வைக்கிறோம். இந்த தற்போது ஒரு தொலைபேசி அழைப்பு. வணக்கம். வணக்கம் ரங்கா அவர். வணக்கம். நான் வட்டக்கோடை நடுக்க ஆனந்தன் பேசுறேன். இந்த கூட்டு மலையகத்திலும் செய்வாங்களா, இல்லாட்டி இது ரத்னபுரைக்கு மட்டும்தான் அவங்க அந்த கூட்டு சேர்ந்திருக்காங்களா, இல்லாட்டி இந்த அரசியல் உங்க மலையக மக்களை ஏமாத்துறதுக்கு செய்யறாங்களா அப்படிங்கிற ஒரு தெளிவு யாருக்கும் விளக்க மாட்டேங்குது. எந்த கூத்து கூட்டு கூட்டு மனோ கணேசனும் தொண்டமானும் சேர்ந்திருக்க கூட்டு அவங்க இந்த ரத்னபுரைக்கு எலெக்ஷனுக்காக சேர்ந்தாங்களா, இல்லாட்டி மலையகத்திலையும் இது அவங்க அபிவிருத்திக்காக செய்யறதுக்கு சேர்ந்திருக்காங்களா, இல்லாட்டி மக்களை எல்லாத்தையும் இல்லாம ஆக்குறதுக்காக சேர்ந்திருக்காங்களா? அதான் பிரபா கணேசன் அவர்கள் சொன்னாரு, இது அரசாங்கம் போட்ட இது கூட்டு அல்ல, அரசாங்கம் போட்ட பூட்டு சொன்னார். பூட்டு சரியா என்றுதான். நன்றி உங்களுடைய கேள்விக்கு. அவர் கேட்கின்றார், நீங்க கூறுகிறீர்கள் இது அரசாங்கம் போட்ட பூட்டு என்று. இது உண்மையில் கூட்டா அல்லது கூத்தா என்னன்னு நீங்க இந்த பூட்டு உண்மையிலே அவர்கள் அரசாங்கம் போட்ட இந்த பூட்டு உண்மையிலே நுவரெலியா மாவட்டத்துக்கு தேவைப்படாது. ஏனென்றால் நுவரெலியா மாவட்ட மக்கள் அரசாங்கத்தை வாக்களித்து பழகி இருக்கிறார்கள். ஆகவே இங்கு ரத்னபுரி மாவட்டத்திலே உள்ள தமிழ் மக்கள் அரசாங்கத்துக்கு வாக்களித்து பழகாததினால்தான் அரசாங்கம் வகுத்த வியூகத்தில் இவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். அதுதான் நடைபெற்றது. ஆகவே உண்மையிலே மலையகத்துக்கு, அதாவது நுவரெலியா மாவட்டத்துக்கு உண்மையிலே இந்த ஒரு கூட்டு தேவைப்படாது, அரசாங்கத்துக்கு தேவைப்படாது. இடைவேளையின் பின்பு நமது விளம்பரங்கள் குவிந்திருக்கின்றன. அந்த விளம்பரங்களையும் இணைத்துக் கொண்டு நமது நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தும்.